ஹலோ கைஸ், இங்கே பாருங்க, அம்மா வந்துக்கிறாங்க. அம்மாவும் அப்புறம் பாலாஜி சாரும் வந்தார். வந்து ஒரு விசிட் போட்டு போயிட்டாங்க. அப்படியே அம்மாவை ட்ராப் பண்ணி போய்க்கிறாங்க. ஸோ இங்கே தான் 3rd ஃப்ளோரு, ப்ளூம்ஸ் லைஃப், ரூம் 303னா ரூம் நம்பர் 303. ரூம் கீ சர்க்கர் டோரு வெளியே எழுதியிருக்கோம். யார் யார் விசிட் பண்ண வரணுமோ வாங்க. ஆனால் 11 to 12ங்க, 11 AM to 12 PM அண்ட் ஈவினிங் 4 PM to 7 PM. நீங்கள் வர்ற மாதிரி தான் முன்னாடி எனக்கு கால் பண்ணிக்கிங்க, நான் உங்களுக்காக பாஸு ரெடி பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், பை பாய். सर ऊपर रख, इसके ऊपर रख सर, इसके ऊपर रख. हाँ अभी लेफ्ट राइट मार. ஹலோ கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஒய்ஃப் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. டைமு பார்த்தீங்கன்னா 1:13 PM. ஸோ இந்த ஸ்டெப்பு வந்து என்னென்னா சைடு வாக்கிங். கால் அகலமாக வச்சுட்டு சைடு வாக்கிங் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா உங்களோட பெல்விக் போன் வந்து இன்னும் நல்லா ஓப்பனும். ஸோ டைலேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். குழந்தை வந்து கிராவிட்டினால் கீழே போகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நான் ऐसे और 3 सेट्स அப்படியா? ஓகே, வாக்கிங் करो, வாக்கிங் ஸ்குவாட். ஸோ இந்த ஸ்குவாட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பெல்விக் போன் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கும் டெயில் போன் பின்னாடி ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ டியூ டு கிராவிட்டி குழந்தை கீழே ட்ராவல் ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸெல்லாம் நீங்கள் பண்ணணும். இந்த சினிமாவில் காமிக்கிற மாதிரி அம்மா மாருங்கெல்லாம் கீழே பெட்டில் படுத்துகிட்டே இருப்பாங்க. அதில் அவ்வளோ சீக்கிரம் குழந்தை கீழே வராது. முடியலையே டயர்டு இருந்தால் மொத்தம் பரப்படுகிறோம். அதுவும் முடிஞ்ச வரைக்கும் முதுகு தண்டு வந்து 45 டிகிரியாக தான் வைக்கணும். அப்போ தான் குழந்தை டியூ டு கிராவிட்டி அது கீழே ட்ராவல் ஆகி வரும். அண்ட் இந்த மாதிரி பெல்விக் போன் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ். साइड में ट्रैवल बच्चे नाइट ऊपर उठा के बांध तब दिखाई देगा अच्छा से. ठीक है. ஆக்சுவலாக இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, அதாவது சைடு லஞ்சஸ் சொல்லுவோம், பெல்விக் போன் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இது வால் சப்போர்ட்டட் ஸ்குவாட்டு. ஸோ இதுவும் வந்து என்ன பண்ணணும்னா பெல்விக் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்டு கிராவிட்டி வில் புல் द बेबी डाउन और थोड़ा नीचे आओ उधर हो पाए से पड़ी ओके. मालासना पॉटी posture. अगेन pelvic bone ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் டியூ டு கிராவிட்டி பேபி வந்து கீழே புஷ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இதில் வந்து இந்த கால் இதை ரொட்டேட் பண்ணுறது அகெயின் பெல்விக் போனை வந்து ஓப்பன் பண்ண ஹெல்ப் பண்ணும். பார்த்தீங்களா, அது பண்ண ஆரம்பித்தோன்னா கேஸ் மேலே தள்ளுது. பார்த்தீங்களா, பாட்டி போஸ்டர்னாலே கேஸ் மேலே கீழே சுட தள்ள ஆரம்பிச்சிடும். ஏன்னா உங்களுக்கு ப்ரெஷர் ஆன் த அப்டாமன் அண்ட் ஆல்சோ பவுல் மூமெண்ட்டும் நடக்குது. ஹலோ கைஸ், ஹாப்பி மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து டே 2. டே 2ன்னு சொல்ல முடியாது, டே 3 சொல்லலாம். முந்தா நேற்றுக்கு நைட்டு அட்மிட் ஆகணும், அப்புறம் நேற்றுக்கு அப்புறம் இன்றைக்கி. ஆனால் ஓகே, டே கணக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நைட்டுருந்து முந்தா நேற்றுக்கு வரைக்கும் 1 டே, இன்னையோட சேர்த்து 2nd டே போயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டே நைட்டு வந்து ரும்கி வந்து அட்மிட் ஆகும்போது வந்து
12:20 AM சம்திங் வந்து ஆக்சுவலாக ஜெல்லு வைக்கல. இவங்க வந்து என்ன வச்சுக்கிறாங்க, ஃபோலிஸ் இண்டக்ஷன் மெத்தடில் கேத்தட்ரல் டியூப் உள்ள வச்சு உள்ள பெலூன் வச்சு இருந்துக்கிறாங்க. ஹாட் வாட்டரு தண்ணீர் ஒப்பிட்டு செர்விக்ஸ்குள்ளே. அண்டு அந்த கேத்தட்ரல் டியூப்பை நல்ல வெளியே இழுத்து காலில் டேப் வச்சு ஒட்டி வச்சுக்கிறாங்க. அண்ட் வாண்டட் தட் balloon to come out of the cervix, thereby loosening the cervix. So முந்தா நேற்றுக்கு it took time, ஒரு 4:35 PM வரைக்கும் it took to come out. And அது கேத்தட்ரல், அந்த ஃபோலிஸ் கேத்தட்ரல் டியூப்னால இண்டக்ஷன் மெத்தட் வழியாக ஒரு 1 centimeter ஓப்பன் ஆயிடுச்சு. தென் அவங்க பார்த்தாங்க. 4:35க்கு வந்து ஃபஸ்ட்டு ஜெல் அப்ளிகேஷன் பண்ணாங்க செர்விக்ஸை வந்து சாஃப்டன் பண்ணுறதுக்கும் அண்டு என்ன சொல்லலாம், டைலேஷன் இன்னும் நிறைய ஆகிறதுக்கும் வந்து அப்ளை பண்ணாங்க. நைட்டு ஒரு 8:30 ஒரு 8:10 நினச்சிங்க, 8:10 PM வந்து பார்த்தாங்க. பெரிய ப்ரோக்ரஷன் கிடையாது, சரிங்களா. அதே 1 centimeter டைலேஷன் தான். இது வந்து 4:35க்கு அவங்க அந்த 1 centimeter டைலேஷனில் மேனுவலாக உள்ள விரல விட்டுட்டு அந்த டைலேஷனை வந்து பெருசாக பார்த்துக்கிறாங்க. பட்டு ஸ்டில் பெரிய ப்ரோக்ரஸ் இல்லை. ஸோ நேற்றுக்கு நைட்டு 8:10க்கு வந்து திருப்பியும் ஜெல்லு அப்ளை பண்ணாங்க. இன்னைக்கு காலையில் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது மைல்டு கான்ட்ராக்ஷன் இருக்குது, வயரில் கை வச்சு பார்க்கும்போது. பட்டு ஸ்ட்ராங்கு கான்ட்ராக்ஷன் அந்த லேபர் ஃபேஸுக்கு அளவுக்கு ஒரு ரெகுலர் கான்ட்ராக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகலை. தட் இஸ் லேபர் ஃபேஸில் இன்னும் கடக்கலை. ஸோ இப்போ 3வது ஜெல் அப்ளை பண்ணுவாங்களான்னு நினச்சேன். டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, வேணாம், இதுக்கு மேலே அப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ தே வில் பி மோஸ்ட்லி இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு ஆக்சிடோசின் ட்ரிப்ஸு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ சின்ஸு ஒய்ஃப் ஏஜ் அதிகம் இல்லை, 37 and going to be 38 this month, November 18. Many women who are much elder age and amniotic fluidum வந்து லெஸ்ஸாக இருக்குது. And at the same time this is first pregnancy and late pregnancy. மேபி பிகாஸ் நேச்சுரலாக வந்து அந்த கான்ட்ராக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால ஃபிசிக்கலாக வந்து கான்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம அந்த ஃபோலிஸ் மெத்தட் ட்ரை பண்ணோம். அப்புறம் கெமிக்கல் வழியாக வந்து கான்ட்ராக்ஷன் இன்டியூஸ் பண்ணுறதுக்கு ஜெல்லு வச்சோம். பட் பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லாத டைமில் வந்துட்டு இது மாதிரி ஆக்சிடோசின் ட்ரை பண்ணுவாங்க. ஆக்சிடோசினில் நிறைய லேடிஸ்க்கு வந்து அந்த இப்போ இருக்கிற அந்த மைல்டு கான்ட்ராக்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக ஆகும். ஸோ அதனால் அப்படியே 3 to 4 centimeter டைலேட் ஆகலாம் செர்விக்ஸு. அண்டு என்ன சொல்லலாம், ஷீ மைட் என்டர் இன்டு த லேபர் pain stage. But again, crossed fingers, you can't decide anything. Maybe நேச்சுரலாக வந்து கன்சீவ் பண்ணுற அளவுக்கு வந்து இப்போது செர்விக்ஸ் பெருசாக சாஃப்டன் ஆகலை அண்ட் டைலேட் ஆகலை பெருசாக. ஏன்னா அந்த கான்ட்ராக்ஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நார்மல் டெலிவரிக்கு பாடி ஒத்துழைக்கும். ஸோ பார்ப்பாங்க, ஆக்சிடோசின் போட்டு ஒரு 6 to 8 hours பார்ப்பாங்க. பெருசாக ஒத்துழைக்கலைன்னா ஆல்ரெடி சீசன் 39th week ஆஃப் ப்ரெக்னன்சி, அது 40 weeks தான் ஆகும். அதாவது 38 weeks 2 days. இதுக்கு மேலே அவங்க டிலே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் ஆல்ரெடி லெஸ்ஸாக இருக்குது. இன்னும் அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் போக ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா குழந்தைக்கு ஆக்சிஜன் லெவல் அண்ட் பிளட் சப்ளை வந்து கம்மியாகிடும். தேர்பை ஃபீட்டல் ஹார்ட் ரேட்டும் கம்மியாகும். அண்ட் இட் வில் பி நாட் சேஃப் ஃபார் த பேபி அண்ட் நாட் சேஃப் ஃபார் த மதர். ஸோ மோஸ்ட்லி C-section தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாட் எவர் பி த மோட் ஆஃப் டெலிவரி, லெட் இட் பி நார்மல் டெலிவரி ஆர் C-section, எண்ட் ஆஃப் டே பேபியோட ஹெல்த் ஆகட்டும், மதர்ஸ் ஹெல்த் ஆகட்டும். ஸோ இது வில் பி த ப்ரைமரி கன்சர்ன். ஸோ லெட்ஸ் சி
ஸோ நாங்களும் வரப்பே அதே மைண்ட் செட்டோடு இருக்கிறோம். ஏன்னா ஏஜ் அதிகம் இல்லை, அம்னியாட்டிக் ஃப்ளூயிடும் இல்லை சார். பார்ப்போம் கைஸ், உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.